நமது வாழப்பாடி சங்கத்தின் அங்க உறுப்பினர் ஐயா சந்திரநாடியின் ஜாம்பவான் அப்படின்னு சொல்லுவேன். பழனிவேல் ஐயா சந்திரநாடியில் நல்ல விளக்கம் கொடுப்பாரு. சமீபத்தில் நாங்கள் ஒரு ஜாதகம் ஆய்வு பண்ணோம். ஒரு ஜாதகம் ஆக்சுவலாக அன்னைக்கு இவர் தான் வந்து ஜாமக்கோல் பிரசனம் போட்டார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு இவர் உயிரோடு வருவாரா இல்லை இதாவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் தான் கேட்டேன். ஜாமக்கோலில் போட்டு ஒரு 4 நாள் டைம் சொல்லுங்க ஐயா, அது வந்து கேன்சராக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார். கட்டி இருக்கு, ஆனால் அது கேன்சர் கட்டியா இல்லை நார்மல் கட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் மேக்சிமம் அது கேன்சர் கட்டி தான். அவர் 4 நாள் டைம் சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு. அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஆடி அமாவாசை வரைக்கும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக அந்த ஆடி அமாவாசைக்கு அவர் காலமாயிட்டார், இறந்துட்டார். அப்போ ஜாமக்கோல்ல என்னன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேட்டு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானேங்கய்யா. அது யாராக இருந்தாலும் சரி. அந்த ஒரு விஷயம் நல்ல கருத்தாக சொன்னார். சந்திரநாடி இன்னும் நல்லா ஒரு டெவலப்மெண்ட்டாக சொல்லுவார் கண்டிப்பாங்கய்யா. ஆனால் ஐயாட்ட ஒரு வேண்டுகோள், கேமராவை பார்த்து பேசுங்க, குனிஞ்சிட்டு பேசாதீங்க. நன்றிங்கய்யா. அந்த சந்திரநாடி பற்றி பேசுறார். சரி, அனைவருக்கும் வணக்கம். வாழப்பாடி சங்கத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். நான் 3 மாதமாக தான் அறிமுகம் ஆகிறேன். இன்னைக்கு 22வது மாதாந்திர கூட்டத்துக்கு வந்தவங்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்த ஜிகே ஐயாவும் கணீர் ஐயாவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சந்திரநாடியில் 2 மாதமாக பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் பேசுவது கொஞ்சம் திதிகள் பற்றி, நாமயோகத்தை பற்றி, கரணத்தை பற்றி சொல்லிட்டு சந்திரநாடியத்தை பற்றி கொஞ்சம் போகிறேன். ஒரு ஜாதகத்தின் வந்தால் நட்சத்திரத்தை பார்க்குறோம். நட்சத்திரத்தின் பார்க்கும்போது தாராபலத்தின் ஒவ்வொரு தசை புத்தி இருக்குதான் என்று பார்க்கலாம். பார்த்தால் நன்மை நடக்கும். அல்லது அடுத்தது பார்க்கும்போது திதி, அந்த திதி உண்டான சந்திரன் எந்த கிரகத்தின் திதி சூனியம் ஆகிறதோ அந்த திதி சூனிய வீடு அந்த தசை நடக்குக்குள் பாதிப்பு செய்கிறது. யோகி அவயோகி என்பது, யோகி என்பது ஒருவர் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கும்போது யோகி நன்மை செய்கிறார், அவயோகி நடக்கும்போது தீமை செய்கிறார். அதேமாதிரி திருமண பொருத்தத்தில் ஆண் பெண் சேர்த்தும் போதும் யோகியாக நட்பாக இருக்கும்போது நன்மை செய்யும், அவயோகியாக இருக்கும்போது தீன்மை செய்யும், பிரிவினை தெரிகிறது. கரணம் என்பது இன்னைக்கு கவலோ கரணம். கவலோ கரணம் என்பது ஒருவர் ஜாதகத்தின் சொத்துகள் பிரச்சனை வருவது, ஒருவர் அடிமையாக இருக்கும்போது அந்த கௌரவ கரணத்தின் வரும்போது சத்த கன்னிமார்களுக்கு பொங்கல் வைத்து படையல் வைத்து செய்தால் அவருக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். சந்திரன் நாடியை பற்றி இப்போ பேசுகிறேன். ஒவ்வொரு சந்திரன் வரும்போது, ஒரு லக்கணத்திலிருந்து சந்திரன் வரும்போது அந்த ஜாதகரை கேள்வியாக எந்த கிரகம் இருக்கிறதோ பார்வையும் செயற்கையும் 1, 5, 9ஆம் இடத்தையும் இணைத்து பலனை சொல்லலாம். இப்போது ஒரு ஜாதகம் என்றால் இன்னைக்கு சந்திரன் வந்து கன்னியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். இப்போ கன்னி லக்கணமாக எடுக்கலாம். கன்னி லக்கணமாக எடுக்கும்போது கேதை தாண்டி தான் சந்திரன் வந்தார். அந்த கேதுவு காரகத்துவம் மன அழுத்தம், மனப்பயம், மன போராட்டத்திலிருந்து தான் சந்திரன் கடந்து வந்துகிறார். ஜாதகருக்கு சொல்லலாம். அதே நேற்று முந்தா நாள் சிம்மத்தின் சந்திரன் இருக்கும்போது எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கேள்வியாகத்தான் ராகுவோடு எந்த கிரகம் இருக்குதோ அந்த காரக உறவு பாதிப்பாகவும் கேள்வியாகவும் சம்மந்தப்பட்டு தான் சொல்லலாம். லக்னத்தில் 2ஆம் இடத்தின் எதிர்காலத்தை சொல்லலாம். எந்த நட்பாக இருக்கும்போது நன்மையாக நடக்கலாம் சொல்லலாம். தீமை கிரகம் இருக்கும்போது தீமையாக சொல்லலாம் எதிர்காலத்தை. அது 1, 5,
9ஆம் பாகத்தின் அந்த கிரகங்கள் இணையும் போது எடுத்துக்கொள்ளலாம், நன்மையே நடக்கும். ஒரு கிரகம் சந்திரன் தொடும்போது கிரகம் கோச்சாரத்தின் அந்த கிரகம் எந்த அந்த ஜாதக லக்கணத்தின் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த பாவத்துக்கு 6, 8, 12 இருக்கும்போது தீமையாக எடுத்து சொல்லலாம். நன்மையாக இருக்கும் இடத்தில் நன்மையாக சொல்லலாம். இப்போ நாம் காலபுருஷ தத்துவப்படி சந்திரன் 6ஆம் இடத்திலிருந்து துலாம் வீட்டுக்கு வருகிறது. 7ஆம் வீட்டுக்கு வரும்போது 6ஆம் இடத்தில் 6ஆம் பாவத்தை கேள்வியாக ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாகமும் இருக்கும்போது என்ன பலனை சொல்லலாம். கடனை பற்றி கேட்டால் 6, 2, 11 கடனை பற்றி சொல்லலாம். கடன் வாங்கி தான் அந்த லாபமும் சொல்லலாம். சர்வீஸ் 6, 10 பாவ அதிபதிகள் சேர்ந்தால் சர்வீஸ் ஒர்க்கு வேலை சொல்லலாம். பயணம் மூலம் கடன் 6, 3, 9ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் பயணம் மூலம் கடன் ஏற்படலாம் சொல்லலாம். எதிர்பாராத கடன் 6, 2, 8 அதிபதிகள் சேர்ந்தால் எதிர்பாராத கடன் வரும் ஜாதகருக்கு. வழக்குகள் வெற்றி 6, 11ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் வழக்குகள் வெற்றிகள் தேடி வரும். போட்டி தேர்வுகள் வெற்றி 6, 9, 11ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் போட்டி தேர்வுகள் வெற்றி பெறலாம் சொல்லலாம். சர்வீஸ் பிரேக்கு 6, 5, 10ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் சர்வீஸ் பிரேக் ஆகும் சொல்லலாம். ரிட்டையர்மெண்ட் 6, 5, 9 ஒருவர் வேலையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும் காலம் 6, 5, 10ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் சொல்லலாம். ரிட்டையர்மெண்ட் அடுத்த வேலை ரிட்டையர்மெண்ட் வீட்டிலே தங்கறது 6, 5, 9 பெட்ரைஸ்ட் ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியாத போகிறாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போக்குள்ள 6, 5, 9, 12ஆம் அதிபதிகள் சேர்க்கை சேரும்போது நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் பணிக்கு செல்ல வேண்டும் சொல்லலாம். வாடகை வீடு 6, 4ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் வாடகை வீடு. கடன் வாங்கி கடன் அடைத்தல் 6, 5, 8, 12ஆம் அதிபதி சேர்ந்தால் கடன் வாங்கி கடன் அடைத்தல். விவகாரத்து 6, 7, 12 விவகாரத்து அதிபதிகள் சேர்ந்தால் விவகாரத்து ஆகலாம் சொல்லலாம். வெற்றி 6, 11 நோயில் இருந்து விடுபடுதல் 6, 5, 11 பேச்சுவார்த்தை மூலம் லாபம் 6, 3, 9, 11ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் சேர்க்கை பார்வை சேர்ந்தாலும் பேச்சுவார்த்தையில் வெற்றி பெறலாம். ஆபரேஷன் 6, 1, 8, 12 ஆபரேஷன் என்று சொல்லலாம். சர்வீஸ் பிரேக்கு ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, பிரேக் ஆகுதுன்னு சொன்னால் 6, 10, 1, 2, 3 அதிபதிகள் சேர்ந்தால் சர்வீஸ் பிரேக்கு சொல்லலாம். நோய் 6, 1 நோய்கள் சொல்லலாம். வீட்டில் சிகிச்சை 1, 6, 4 என்று சொல்லலாம். நீண்ட நோய் 1, 6, 8 நீண்டகால நோய் சொல்லலாம். மருத்துவமனை 6, 12ஆம் அதிபதி சேர்ந்தால் மருத்துவமனை சொல்லலாம். அறுவை சிகிச்சை 6, 8, 12ஆம் அதிபதி சேர்ந்தால் அறுவை சிகிச்சை சொல்லலாம். கற்பழித்தல் 5, 8, 12ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் கற்பழித்தல் சொல்லலாம். நோயில் இருந்து விடுபடல் 6, 5, 11 ஒரு நோயிலிருந்து விடுபடல் சொல்லலாம். தற்கொலை எண்ணம் ஒருவர் ஜாதகத்தின் தற்கொலை எண்ணம் கேட்க கேள்வி வந்தால் 8, 6, 7, 2, 12ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் செயற்கை பார்வை பெற்றாலும் தற்கொலை எண்ணம் சொல்லலாம். மருத்துவ செலவு 12, 1, 6ஆம் அதிபதிகள் சேரும்போது மருத்துவ செலவுகள் சொல்லலாம். இது சந்திரநாடி 6ஆம் இடத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் சேரும்போது பார்வைகள் வரும்போது இந்த பாவ ரீதியாக இந்த பாதிப்பை அடையும் சொல்லலாம். இன்றும் ஒவ்வொரு பாவங்களுக்கும் வரும் மாதங்களில் ஒன்றொன்றாக சொல்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த சங்கத்துகளுக்கும்
நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். இந்த அடுத்த கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். ஐயா சந்திரநாடி முடிச்சிட்டிங்களா ஐயா? ஆறாம் பாவத்தை பற்றி ஆறாம் பாவத்தை பற்றி முடிச்சிட்டாரு ஐயா. சரி.